ரூ. 5 கூட செலவில்லாமல் ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான க்ரீம்ங்க. உங்களுடைய முகமும் பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு ஜாப்பனீஸ் பெண்களோட முகங்களை பார்த்தா நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரூ. 5 கூட செலவில்லாமல் ஒரு சூப்பரான க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு. இந்த ரிசல்ட் வந்து எனக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத லைவாகவே நான் காட்டியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த க்ரீமை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். செம்ம ரிசல்ட் கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த க்ரீமை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா அரிசி தாங்க எடுத்திருக்கோம். இது நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள். அது மட்டும் இல்லைங்க, இதை எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத ஒரு மெத்தட் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா செம்ம ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு அரிசி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறோம். அது என்னென்னா பாதாம் தாங்க. நல்லா சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக உங்களுக்கு தொலியெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி ஃபுல்லாக தொலியெல்லாம் எடுத்துகிட்டு தான் கண்டிப்பாக இந்த க்ரீமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நம்ம ஃபேஸில் இருக்க டர்னெல்லாம் ரிமூவ் ஆகி ஃபேஸ் வந்து சூப்பராக நல்லா பிரைட்டாக க்ளோவாக பளபளன்னு மாறுங்க. இதை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வாங்க அது எப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான அளவு ரைஸ் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் சின்ன கரண்டி, அதாவது கரண்டி சைஸில் நான் ரைஸ் எடுத்துருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கூடவே எடுத்துக்கோங்க ஸ்பூனில் எடுத்திங்கன்னா. இப்போ இது கூடவே நம்ம உரித்து வச்சுருக்க அந்த பாதாம் ஒரு 5 6 அல்லது 10 கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் 5 6 பாதாம் எடுத்திருக்கேன். இப்போ அரிசியும் பாதாமையும் நல்லா வந்து தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா குக் பண்ண போகிறோம். இது வந்து எப்படி குக் பண்ணணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு எப்படி ரைஸ் வந்து ரெடி பண்ணுவோமோ அந்த அளவுக்கு இதை வந்து குக் பண்ணணும். இப்போ நம்ம தண்ணியும் ஊற்றியாச்சு, ஸ்டவ்வில் வச்சாச்சு. தண்ணி வந்து கொஞ்சம் கூடவே வச்சு இதை வந்து குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாதம் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும். கண்டிப்பாக ஒரு 10 மினிட்ஸ் ஆகுங்க இந்த பாதாமும் ரைஸும் வெந்து வர்றதுக்கு. வேறு எதுவுமே இதில் வந்து ஆட் பண்ண வேணாம். இது 2 மட்டும்தான் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. சாதம் வந்து கையில் தொட்டிங்கன்னா நல்லா நைஸாக இருக்கணும். அந்த அளவுக்கு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வரும் எந்த ரைஸ் இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பச்சை அரிசி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனுடைய பெனிஃபிட்ஸே தனி. அதனால் கண்டிப்பாக பச்சரிசி யூஸ் பண்ணி இந்த க்ரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம இன்னும் கூடுதலாக ஒரு 2 பொருள்களை மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அது ரொம்ப முக்கியம். அதை ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாகவும் க்ளோவாகவும் மாறும். அதை ஆட் பண்ணாமல் நீங்கள் ரெடி பண்ணவே கூடாது. அப்போ உங்களுக்கு ரிசல்ட்டும் அந்த அளவுக்கு கிடைக்காது. இப்போ பாருங்கள் நல்லாவே ரைஸ் வந்து குக் ஆகிடுச்சு. இது கூடவே சேர்ந்து பாதாமும் நமக்கு நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் பாதாமை தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லாவே குக் ஆகிடும். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு 2மே நல்லா வெந்துருச்சு. கரெக்டாக 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 20 மினிட்ஸில் நமக்கு சூப்பராக குக் ஆகி வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக உங்களால் முடிஞ்சதுன்னா இதில் மில்க் கூட ஆட் பண்ணி இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா மில்க் ஆட் பண்ணி நம்ம வேக வைக்கிற அளவுக்கு மில்க்கு நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது. அதனால் நமக்கு வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இதை வந்து என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அதேமாரி நீங்களும் செய்யுங்க. அப்போ தான் நமக்கு ரிசல்ட்டில் சூப்பராக எந்த மாற்றமும் வராது. இப்போ நம்ம ஆற வச்சாச்சு. இப்போ ஆறின சாதத்தையும் இந்த பாதாமையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் நல்லா க்ளீனாக எடுத்து வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது காரசாரமாக இதில் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த க்ரீம் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு எரிச்சல் உண்டு பண்ணும். அதனால் சொல்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து தண்ணி வந்து சேர்க்க வேண்டாம். ஆல்ரெடி இதில் இருக்கிற தண்ணியிலே நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம்.
இப்போ நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது பேஸ்ட் மாதிரி வராது, கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு நல்லது. எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப திக்காக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டியாக மாறிடும். அதனால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். பாருங்கள் எப்படி நமக்கு அரைப்பட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு, நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துருச்சு. இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட வந்து 2 பொருள்களை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அந்த பொருளை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மிக்சியில் கூட போட்டு மறுபடியும் கூட அரைச்சிக்கலாம். ஆனால் நான் அரைக்கிற அளவுக்கு இதை வந்து செய்ய போகிறதில்ல, அரைக்காமே நான் பயன்படுத்த போகிறேன். இது என்ன அப்படின்னா கேர்டு தாங்க. நல்லா கெட்டியான கேர்டாக இருக்கணும். யோகட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல தயிர் இருந்துச்சுன்னா அதை வந்து நல்லா வடிகட்டிட்டு நல்லா திக்காக வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி எடுத்து இதில் வந்து யூஸ் பண்ணுங்கள். தண்ணியான தயிராக வந்து யூஸ் பண்ணிடாதீங்க, நல்லா திக்காக இருக்கணும், அதான் முக்கியம் இதில். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அல்லது நீங்கள் 1.5 ஸ்பூன் கூட தாராளமாக யோகர்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே வந்து அடுத்து நம்ம சேர்க்க போகிறது ஆலோவேரா ஜெல் தாங்க. கண்டிப்பாக நீங்கள் கடையில் விற்கிற ஆலோவேரா ஜெல்லே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீமி பேஸுக்கு நமக்கு கிடைக்கும். அதனால் நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல்லும் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. பிளெண்டர் இருந்துச்சுன்னா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்ஸ் நீங்கள் அரைச்சி கூட எடுத்துக்கலாம். செம்ம சூப்பராக வந்துடும். நான் ஆல்ரெடி நல்லா அரைச்சதுனால இது வந்து பிளெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம ஸ்மூத்தாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த க்ரீமை நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் விடவே மாட்டீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்கும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த க்ரீமை யூஸ் பண்ணலாம். இதை வந்து யூஸ் பண்ண உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ஷைனிங்காக க்ளோவாக மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ என் ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க. என் ஃபேஸ் வந்து அப்படியே பளபளன்னு இருக்குங்க. அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் எனக்கு கொடுத்துருக்கு. அதனால தான் இதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் ஹோல் பாடிக்குமே அப்ளை பண்ணி குளிச்சுக்கலாங்க. அப்படி குளிச்சுட்டு வரும்பொழுது ஹோல் பாடியுமே நல்லா பிரைட்டாகும், க்ளோவாகவும் மாறும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு கன்சிஸ்டன்சி. அதே மாதிரி இதை வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 2 தடவை கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும். பிக்மெண்டேஷன் இருந்தாலும் நல்லா உங்களுக்கு குறைஞ்சி வருங்க. வெயில்னால ரொம்ப டேன் ஆகிடுக்கு, போகவே மாட்டேங்குது அப்படின்னா கூட இதை வந்து அப்படியே கிளியராக ஆக்கிடும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இந்த க்ரீம் நம்ம செய்கிறதுக்கு எந்த விதமான செலவுமே இல்லாமல் சூப்பராக நம்ம இந்த க்ரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். காசு கொடுத்து 500 1000 வாங்கி அதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி நம்ம ஃபேஸை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நம்ம ஸ்கின்னுக்கு எந்த விதமான பாதிப்புகளையும் உண்டு பண்ணாமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான க்ரீம். இந்த க்ரீமை இந்த மாதிரி ஒரு டப்பிலையோ அல்லது நல்ல ஒரு கிளாஸ் ஜார்லேயோ நீங்கள் ஊற்றி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மந்த்துக்கு இது கெட்டு போகவே போகாது. ஏன்னா கெட்டு போகாத அளவுக்கு நம்ம இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பொருள்களை. அதனால் இது அப்படியே இருக்கும். எடுக்கும் பொழுது மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்பூன் போட்டு இதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள், கை வச்சு யூஸ் பண்ணாமல். குழந்தைங்களுக்கு கூட இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணி விடலாம். நீங்கள் கேட்கலாம், அக்கா 13 வயசு 14 வயசு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண தாராளமாக யூஸ் பண்ணலாம். பிறந்த குழந்தையை தவிர 5 வயசுலேருந்து நீங்கள் எந்த குழந்தைக்கு வேணாலும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஒரு ஸ்மூத்தான க்ரீம். காசு கொடுத்தா கூட இந்த அளவுக்கு நம்ம வாங்க முடியாது. அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம். இப்போ இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். வாங்க எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம க்ரீம் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபேஸை ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்து நிற்கிறேன். இப்போ நான் க்ரீம் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த க்ரீம் சும்மா நீங்கள் கையிலேயே எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிட்டா போதும், நிறையாலாம் தேவையில்லை. இப்போ நான் கொஞ்சம் தான் எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் ஃபேஸை உடனே கூட வாஷ் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் 10 நிமிஷம் விடணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் இதை ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபேஸ் வந்து நல்ல ஒரு கிளாஸி ஸ்கின்னாக இருக்கும், பார்க்குறதுக்கு பளபளன்னு ஷைனிங்காக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. டெய்லி யூஸ் பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துக்கோங்க.
கண்ணை சுற்றி இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது நமக்கு கருவளையங்கள்லாம் நீங்கிரும். கண்ணுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஃபேஸ் பாருங்கள் இப்போயே எப்படி இருக்குது அப்படின்ட்டு. செம்மையாக இருக்கிற ஃபேஸு. உடனே நீங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் விடணுன்ற அவசியமே இல்லை. அப்படியே உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணிக்கலாம் நினச்சாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். அதனால ஒன்றும் கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வெறும் 5 மினிட்ஸ் மட்டும் தான் விட்டோம். ஃபேஸை வந்து துடைக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெறும் 5 நிமிஷத்தில் எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு பாருங்கள். செம்மையாக சேஞ்ச் ஆகிருக்கு ஃபேஸு. நான் இப்போ வாஷ் பண்ணியே காட்டுறேன் ஃபேஸை. நிறைய பேர் நம்ப மாட்டேன்றீங்க. ஃபவுண்டேஷன் போடுறீங்க அப்படி இப்படி நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. அப்போலாம் கிடையவே கிடையாதுங்க. உள்ளது உள்ளபடி தான் நமக்கு நம்ம சேனலில் ரிசல்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் உங்களுக்கு முன்னாடி தான் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஃபேஸ் செம்ம ரிசல்ட் கிடச்சிருக்குல்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸ் நல்லா சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை 1 மந்த்துக்கு நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாறிடுங்க. உங்கள் ஃபேஸில் இருக்க சுருக்கங்கள்லாம் நீங்கி ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது. எல்லாருமே உங்களை கேட்பாங்க, என்ன யூஸ் பண்ணுறீங்க உங்கள் ஃபேஸுக்கு? ஃபேஸ் இவ்வளோ சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு. எப்படி என்ன யூஸ் பண்ணுறீங்க ஃபேஸுக்கு? ஃபேஸ் நல்லா இருக்குது உங்களுக்கு அப்படின்ட்டு. கை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஃபேஸுக்கும் என்னுடைய கைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்ட்டு. எவ்வளோ வித்தியாசம் செம்மையாக இருக்குது ஃபேஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சி யூ. பாய்.